அப்படி ஒருத்தி எங்க வீட்லயே இல்ல. சும்மா வரானுங்க. ச்சே. 300, 400, 500, 200, ஒரு 700, 50, 20. செம்ம டயர்டு. ம். என்னம்மா பண்ற? ஏய், ஏதோ 1, 2 வாங்குறேன்னு சொன்ன. இப்ப இவ்வளவு வாங்கி வச்சிருக்க. அம்மா கொஞ்சம் தாம்மா வாங்கியிருக்கேன். காசு இப்படி செலவு பண்ணிருந்தா நாளைக்கு மாமியார் வீட்ல என்ன சொல்லுவாங்க? பொண்ணுன்னா பொறுப்பா இருக்கணும்டி. காசை சிக்கனமா செலவு பண்ணணும். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி வாங்கின நானே உன் கையை காலை உடைச்சிருவேன். சரிம்மா இந்த ஒரு வாட்டி விடு. 200, 100, 200, 300, 500. இத பாரு ராஜி, ம் உனக்கு கல்யாணம் ஆக போகுது. இங்க விளையாட்டுத்தனமா இருக்கிற மாதிரி மாமியார் வீட்டுல விளையாட்டுத்தனமா இருக்க கூடாது. ம் அங்க போனீனா காலையில 6 மணிக்கெல்லாம் எழுந்திடணும். ம் எல்லாருக்கும் காஃபி போட்டு தரணும். ம் எல்லாருக்கும் டிஃபன் பண்ணி தரணும். ம் அதுக்கப்புறம் மத்தியானம் சமையலுக்கு என்ன செய்யணும்னு மாமியார் கிட்ட கேட்டு கேட்டு பார்த்து பார்த்து செய்யணும். நீ என்னை கட்டி கொடுத்து அனுப்புறியா இல்லை சமையல் வேலைக்கு அனுப்புறியா? சொல்லுமா. அதுக்கப்புறம் அங்க போயிட்டு உங்க ஃப்ரெண்டு கிட்டலாம் சும்மா ஃபோன் பண்ணி பேசக்கூடாது, சரியா? ம் அதே மாதிரி வெளியே போனா தனியா போகக்கூடாது. ம் எப்போ வெளியே போனாலும் உன் வீட்டுக்காரரு கூட தான் நீ போகணும், ம் சரியா? அவருக்கு வேற வேலை இல்லை அப்படிதானே? சொல்றது கேளுமா. சரி சொல்லு. வீடு சுத்தபத்தமா வச்சுக்கோ, ம் சரியா? ம் மாமியார்கிட்டயும் வீட்டுக்காரர்கிட்டயும் நல்ல பேர் எடுக்கணும். ம் அப்பதான் நீ அங்க சந்தோஷமா இருக்க முடியும். நீ அங்க சந்தோஷமா இருந்தாதான் நானும் அப்பாவும் இங்க சந்தோஷமா இருப்போம், சரியா? பார்த்து இருந்துக்கோ, சரியா? ம் சரிம்மா.